அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் அமுல்யா மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். மாவையும் மில்க் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும், ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதையும் சேர்த்து பிணைஞ்சிங்க. நெய் போடுறதுனால நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிங்க, வெடிப்பு இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிங்க. ஆயில் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். குலாப் ஜாமுன் ஒன்று ஒன்றா போட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 கப்பு சீனி ஆட் பண்ணிங்க. 2 கப்பு சீனிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அதை ஊற்றி அடுப்பில் வச்சு 2 ஏலக்காவை போட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அந்த பாகு கொஞ்சம் திக்கானதும் குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கக்குள்ளவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.